ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025 ரிலீஸ் ஆன A Working Man என்ற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம ஊர்ல ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்கெல்லாம் மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கும் போது அவங்கள பாக்குற நமக்கு நம்மளையே அறியாம ஒரு வைப் ஆகும்ல. ஆஹா, நம்ம தலைவன் வந்துட்டான்டான்னு. இதே வைப ஹாலிவுட்ல மாஸ் பண்ணி தரக்கூடிய ஆள் தாங்க ஜேசன் ஸ்டாத்தம். கண்டிப்பா இவரோட படங்கள்ல ஒரு படத்தையாச்சு உங்கள எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எல்லா படத்திலயும் பாருங்க, மனுஷன் எந்த பிரச்சனைக்கும் போகாம உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருப்பாரு. பட் பிரச்சனை இவரை தேடி ஓடி வரும். இந்த படத்துல எப்படி வருதுன்னா, ஆளு எக்ஸ் மிலிட்டரியில ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எத்தனை விரல்களை எடுத்துட்டு வந்தாலும் கணக்கே போட முடியாத அளவுக்கு பல கொலைகளை பண்ணி ஒரு கொடூரமான ஆளா இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் வேணாம், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு சின்னதா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அமைதியாவே இருந்துருவோம்னு மிலிட்டரியை விட்டு வெளியே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட இவருக்கே பொண்ணு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை எவனோ ஒருத்தவன் கடத்திடுறான். ஒத்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு மொத்த ஊரையும் ஹீரோ வாரி வாயில போட்டுக்கிற மிரட்டல் ஆக்ஷன் தான் படம். வாங்களேன், சட்ட கீழே நடக்க போற சண்டைய நம்ம சத்தமே இல்லாம பாத்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஃபுல்லா மிலிட்டரி தீம் பேக்ரவுண்ட்ல டைட்டில் கார்டு மட்டுமே ஒரு 3 நிமிஷம் ஓடுது. அதோட படத்தோட டைட்டில போட்டு ஹீரோவை காட்ட, நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி ஹீரோ மிலிட்டரியில இருந்து அங்க நாட்டுக்கான சேவையை முடிச்சிட்டு இப்போ சாக மனுஷனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோ ஒரு சூப்பர்வைசர். ஹீரோவுக்கு கீழே வேலை செய்யற எல்லாருக்குமே ஹீரோ பயங்கர ஃபிட். இது இல்லாம ஹீரோ மிலிட்டரியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு ஆதரவையும் கொடுத்து வேலையையும் கொடுத்து இப்போ வரைக்கும் நல்லா பாத்துக்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட ஓனர் ஃபேமிலி. ஓனர், அவரோட பொண்டாட்டி, இவங்களோட டீனேஜ் பொண்ணுன்னு 3 பேர் இருக்காங்க. பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. இப்ப ஹீரோ ஆபீஸ் ரூம்ல உட்காந்து ஓனர் ஃபேமிலியோட பேசிட்டு இருக்க டைமிங்ல இந்த சைட்டுக்கு சம்பந்தமே இல்லாத புது புது காருங்க வந்து நிக்குது. என்னடான்னு வெளியே போய் பார்த்தா வந்தவனுங்க இந்த சைட்ல வேலை செய்யற ஒரு ஆளை போட்டு பொழந்து எடுக்கிறானுங்க. ஏதோ கடன் பிரச்சனை போல. அதுக்குன்னு ஹீரோவோட அட்டிலேயே வந்து அளப்பறைய கொடுத்தா விட்டுற முடியுமா? ஃபர்ஸ்ட் ஹீரோ டீசெண்டா போய் வெளியே போங்கடான்னு சொல்லி பாக்குறாரு. அவனுங்க கேட்கல. உடனே பக்கத்துல இருக்க ஒரு தூக்குவாளியை கையில எடுத்து வந்தவனுங்களை துவம்சம் பண்ணாரு பாருங்க. மறந்துடுறானுங்க. தலை, என்ன ஒரு தலை நீங்க? ஒரு ஆளு 5 பேரை பஞ்சு பஞ்சா பிரிக்கிறீங்க. தப்புதான் தலை, நீங்க இருக்க இடத்துக்கு வந்து சேட்டை பண்ணது தப்புதான். நாங்க எதா இருந்தாலும் வெளியே பாத்துக்கிறோம்னு பறந்துடுறானுங்க. இப்படி நடந்த சண்டைய ஓனர் பொண்ணு பாத்துடுறா. என்ன சார், காலையிலேயே கலவரமா? அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு அவ ஹீரோவை நக்கல் பண்ணதும், சரிமா ஏதோ தெரியாம நடந்துச்சு, இதெல்லாம் எதுக்கு அப்பா வரையும் கொண்டு போய்கிட்டு ஃப்ரீயா விடுன்னு ஹீரோ சொல்ல, அதுவும் சரிதான், உங்களை மாதிரி ஒரு ஆள் எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு தானே பலம். எனக்கும் என் தாத்தா நிறைய சண்டைலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா உங்களுக்கு இல்லைங்க. அப்பப்போ எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நாளை பின்ன எனக்கு எது நடந்தாலும் நீங்க தான் என்ன பாத்துக்கணும்னு ஃபியூச்சர்ல நடக்க போற விபரீதம் தெரியாம இந்த பொண்ணு விளையாட்டா பேசுறா. அதுக்கு என்னமா செஞ்சுட்டா போச்சுன்னு சொன்ன ஹீரோவும் இதுக்கப்புறம் இவரோட குட்டி பொண்ணை மீட் பண்றதுக்கு மாமனார் வீட்டுக்கு போறாரு. ஹீரோவோட மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க. அதுல மாமனார், என் பொண்ணோட சாவுக்கு காரணம் ஹீரோ தானே கேஸ போட்டு குட்டி பொண்ணோட கஸ்டடியை அவர் எடுத்துக்கிட்டாரு. சோ வாரத்துக்கு 2 நாள் ஹீரோ அவரோட பொண்ணை போய் மீட் பண்ணலாம். அப்படி இன்னைக்கு மீட் பண்றதுக்காக போறப்போ மாமனார் இருக்காரு. மனசுல பெரிய வயசான வாலிபன்னு நினைப்பு. வந்திருக்க ஹீரோ கிட்ட வேணும்னே சண்டை வாங்குறான். சண்டை வாங்கணும், ஹீரோவை தூண்டி விடணும். தப்பி தவறி கோவத்துல ஹீரோ மாமனார் மேல கைய வச்சுட்டா, இவன் வயலன்ஸான ஆளுங்க, என் பேத்தியை அவன் பாக்குறதெல்லாம் சேஃப் இல்ல அப்படின்னு கேஸ்ல ஒரு ஊசியை போட்டு வாரத்துல 2 நாள் இல்ல 2 நிமிஷம் கூட ஹீரோவை அவர் பொண்ணை பார்க்க விடாம பண்ணினோன்றது இவனோட பிளான். மாமனார் சண்டை வாங்கினதும், டேய் கோமாளி, நான் அடிச்சா நீ செத்துருவ, போனா போதேன்னு உன்னெல்லாம் உயிரோட விடுறேன், செத்த நவுறியா, நான் என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு எதுவும் பண்ணாம பொண்ணை கூட்டிக்கிட்டு கிளம்பின ஹீரோ ஜாலியா கொஞ்ச நேரம் அவ கூட நேரத்தை செலவழிச்சுட்டு அடுத்து தன்னோட லாயர் டீம் கிட்ட போயிட்டு, என் மாமனார் வர வர என்ன ரொம்ப சோதிக்கிறாங்க, வர்ற கோவத்துக்கு அவனை அச்சு போட்டலாம் போல இருக்கு, பண்ணிட்டுமான்னு கேட்டா, ஏங்க அவனும் அதுக்கு தாங்க எதிர்பார்க்கிறான், நீங்க அவனை அடிச்சிட்டீங்கன்னா காலத்துக்கு உங்க பொண்ணை பார்க்கவே முடியாது, அவன் பண்றத பண்ணிட்டு போட்டோம், சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிறதுனால சூரியனுக்கு லாஸா நாய்க்கு லாஸா, நாய்க்கு தானே வாய் வலிக்க போகுது, அந்த மாதிரி உன் மாமனார நாய் நினைச்சு விட்டு போ, தேவையில்லாத எதையாவது பண்ணி 7:30 கூட்டிட்டு வந்துடாத அப்படின்னு லாயர் டீம் அட்வைஸ் போட, இதே நைட்டு ஓனர் பொண்ணுன்னு ஒருத்திய பாத்துருந்தோம் இல்லையா, அவளுக்கு காலேஜ்ல ஒரு செமஸ்டர் முடிஞ்சிடுச்சுன்னு அப்பா பணத்தை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட குஷியா ஒரு பப்ல குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கா. அதே பப்ல யார் என்னெல்லாம் தெரியல, 2 பேர், ஆனா அவங்க டீம்னு மட்டும் நல்லா தெரியுது. ஒரு பொண்ணு, ஒரு தாடிக்காரன். இந்த பப்ல இருக்க அழகழகான பொண்ணுங்களெல்லாம் போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க அனுப்பின போட்டோஸ் எல்லாம் பார்த்தவன் அத்தனை பொண்ணுங்களுக்கு நடுவுல இருக்க ஓனர் பொண்ணு தான் வேணும்னு சொன்னதும் அதுக்குள்ள இந்த பொண்ணுங்களாம் இந்த பப்பை விட்டு வேற ஒரு பப்புக்கு போறாங்க. அந்த பப்ல பார்டெண்டரா இருக்கவனும் தாடிக்காரனோட ஃப்ரெண்டு தான். அவன் பேரு ஜானி. இந்த பொண்ணு உன் பப்புக்கு வந்தா சொல்லுடான்னு தாடிக்காரன் ஏற்கனவே ஓனர் பொண்ணோட போட்டோவெல்லாம் ஜானிக்கு அனுப்பிட்டான். சோ ஓனர் பொண்ணு பப்ல பார்த்த ஜானி அவ பாத்ரூமுக்கு போனதும், இப்ப வந்தீங்கன்னா அவளை தூக்கிலான்ற மெசேஜ் தாடிக்காரனுக்கு தட்டி விட, கரெக்டா அவ பாத்ரூம் போயிட்டு
வெளியே வரப்போ தாடிகாரனும் அவன் கூட இருந்த பொண்ணும் ஓனர் பொண்ணை தூக்கிடுறாங்க. அடுத்த 2 நாள் சனி ஞாயிறு, வேலைக்கு ஹீரோ லீவு. சோ பொண்ணு காணாம போனதே இவருக்கு தெரியல. திங்கக்கிழமை சைட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்துட்டு போறத பார்த்த ஹீரோ, இவங்க ஏன்டா சைட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னு ஓனர் ஃபேமிலி கிட்ட என்கொயரி பண்றப்பதான் பொண்ணு காணாம போயிட்டான்ற தகவலே ஹீரோ வந்து சேருது. அதோட ஹீரோ இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாரு நம்ம எக்ஸ் மிலிட்டரின்றது ஓனர் ஃபேமிலிக்கு தெரியாதுன்னு. இப்போ ஓனர் ஒரு ஷாக்க கொடுக்குறாரு, என் தாத்தாவும் ஒரு மிலிட்டரி தான்ப்பா. சோ மிலிட்டரி ஆளுங்க என்னை விட்டு 100 அடி தள்ளி இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். நீ மிலிட்டரின்னு தெரிஞ்சுதான் அவனை வேலைக்கே சேர்த்தேன். வாரில் எத்தனை பேரை வகுந்து எடுத்திருப்ப. எங்களுக்கு போலீஸ் மேலாம் நம்பிக்கையே இல்ல. மிஞ்சி போனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குவாங்க, தேடுறேன்னு சொல்லுவாங்க. அடுத்து அதோட அதை மறந்துடுவாங்க. பட் எங்களால எங்க பொண்ணை மறக்க முடியாதுல்ல. அதுக்கு தான்ப்பா உங்ககிட்ட உதவி கேட்கறேன். தயவு செஞ்சு நீ தான் என் பொண்ணை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வரணும் இப்படின்னு ஓனர் ஹெல்ப் கேட்டதும், ஐயோ ஏங்க நீங்க வேற, ஆல்ரெடி என் மாமனார் நான் எப்ப மாட்டுவேன்னு குறியா இருக்கான். இந்த டைம்ல நான் ஆக்ஷன்ல இறங்கினா சரி வராது. நான் அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டு எப்பவோ ரிட்டையர்ட் ஆயிட்டேங்க. கோச்சிக்காதீங்க, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புனாலும் மனசு கேட்கல. தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணி இப்படி பிரச்சனை என்ன பண்ணலாம்னு சஜஷன் கேட்கிறாரு. ஃப்ரெண்டுக்கு 2 கண்ணுமே தெரியாது. கடைசியா நடந்த போர்ல கண்ணு போயிடுச்சு. ஆனா கண்ணு இருக்கவன் கூட இவ்வளவு தெளிவா இருக்க மாட்டாங்க. 2 கண்ணு இல்லனாலும் ஆளு செம்ம ஷார்ப்பு. கண்ணு தெரியாது தானே, இவனால என்ன பண்ண முடியும்னு தெரியாம அவனாச்சு கிட்ட நெருங்கிட்டான். தேவசம் தான். சோ ஹீரோ அவர்கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, நீ கேட்கறத பார்த்தா அந்த பொண்ணை காப்பாத்தலாமா வேணாமான்னு கேட்கற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை காப்பாத்த தான் போறேன்னு நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு. முடிவெடுத்துட்ட, இனிமேல் உன்னை யாரால தடுக்க முடியும், பூந்து விளையாடுன்னு ஃப்ரெண்டும் சொல்லவே அடுத்து ஹீரோ ஓனரோட வீட்டுக்கு போய் ஓனரை மீட் பண்ணி, நேத்து நான் அப்படி பேசினது தப்பு தாங்க. நான் மிலிட்டரியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் யாருமே எனக்கு வேலை கொடுக்க தயாரா இல்ல. ஆனா நான் மிலிட்டரி ஆள்னு தெரிஞ்சும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு வேலை கொடுத்து இப்போ வரைக்கும் என்ன நல்லா பார்த்துட்டு இருக்கிறது நீங்க தான். சோ எனக்கு ஃபேமிலினா அது நீங்களும் என்னோட பொண்ணு மட்டும்தான். என் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணையே ஒருத்தவன் தூக்கிட்டான்றப்போ என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எத்தனை தலை போனாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். திரும்ப அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்கன்னு ஹீரோ ஓனருக்கு ஒரு ப்ராமிஸ போட, கதையில காரசாரமே இனிமேல் தாங்க சேரப்போகுது. ஓனர் பொண்ணு கடைசியா காணாம போனது எங்க? ஒரு பப்ல இருந்து தானே. ஹீரோ அந்த பப் வாசல்ல போய் நிக்கிறாரு. ஹீரோ கிட்ட ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஹீரோ ஒரு கேமரா வச்சிருக்காரு. இந்த கேமரா மூலியமா உட்கார்ந்த இடத்துல இருந்தே சில மீட்டருக்கு அப்பால இருக்க விஷயத்தை விஷுவலாகவும் பார்க்க முடியுது. அங்க நடக்கிற பேச்சுவார்த்தையை ஆடியோவாகவும் கேட்க முடியுது. சோ ஹீரோ கேமரா வச்சு அந்த பப்பை ஜூம் பண்ணி பார்த்துட்டு அடுத்து பப்புக்குள்ள கேஷுவலா போய் உட்காந்து பப்பு மொத்தத்தையும் கண்ணால ஸ்கேனிங்க போட்டுட்டு இருக்காரு. அங்க நல்லா பங்குனி உத்தரத்துல பிறந்த மங்குனி மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல ஜானி, அவன் ஹீரோ கண்ணுல மாட்டிக்கிறான். பயபுள்ள பப்புக்குள்ளேயே ரகசியமா போதை பொருளை ஓட்டிட்டு இருக்கு. அடுத்து ஹீரோ பப்பெல்லாம் சுத்தி பாக்குறப்போ பொண்ணை எந்த இடத்துல வச்சு கடத்தினாங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்க கேமராவோட கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. கூடவே பொண்ணு கடத்தப்பட்ட இடத்துல அவ போட்டிருந்த கம்பலும் கிடைக்குது. இந்த பப்ல வச்சுதான் பொண்ணை கடத்திருக்கானுங்கன்றது கன்ஃபார்ம். இங்க இது நடந்திருக்குன்றப்போ பப்ப நடத்துற ஜானிக்கு எப்படி இது தெரியாம இருந்திருக்கும்? சோ அவனும் இதுல ஏதோ ஒரு விதத்துல உடந்தான்னு பப்ப முடிச்சுட்டு அவன் கிளம்பினதும் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஹீரோ அவனை துப்பாக்கி முனையில லாக் பண்ண, யார்ரா நீ பாட்டுக்கு உள்ள வர போலீஸான ஜானி கேட்க, உனக்கு நேரம் நல்லா இருந்திருந்தா நான் போலீஸா இருந்திருப்பேன், நல்லா இல்ல அதனால என்கிட்ட மாட்டிக்கிட்ட. சிம்பிள், நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன், அதுக்கு நீ பதில் சொல்லிட்டனா எந்த வழியா நான் உள்ள வந்தனோ திரும்ப அதே வழியா வெளியே போயிடுறேன் அப்படின்னு ஹீரோ ஓனர் பொண்ணோட போட்டோவை கையில எடுத்து, இந்த பொண்ணு எங்க இருக்கா சொல்லிட்டனா எல்லாருக்கும் நல்லதுன்னு ஹீரோ கிள்ளி புள்ளிட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. இவனுக்கு ஹீரோ யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியல. அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு, நான் தான் ஏற்கனவே போலீஸ்ட சொல்லிட்டேனே, அந்த பொண்ணு பப்புக்கு குடிக்க வந்தா, குடிச்சிட்டு போதையில எங்க போனாலோ எவன் கூட போனாலோ என்ன வந்து கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு நக்கல் பண்ணதும் இங்க சீனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஜானிய அவன் வீட்டு பாத்டப்லயே படுக்க போட்டு மூஞ்சில ஒரு ஈர துணியை வச்சு மூஞ்சில தண்ணியை திறந்து விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் ஜானி உண்மையை சொல்ல மாட்டான். தம்பி, உனக்கு இந்த டார்ச்சரோட மகிமை தெரியலன்னு நினைக்கிறேன். உன் மூளையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்டப்ல தான் படுத்திருக்கோம், மூஞ்சில வெறும் ஈர துணி தான் இருக்கு அப்படின்னா அது நினைக்கும். ஆனா மூஞ்சில தண்ணி பட்டு உன்னால மூச்சு விட முடியாம இருக்கு பாத்தியா? அப்ப உனக்குள்ள உருவாகிற ஆட்ரலின் ரஷ் நீ சாக போறன்றத உனக்கு உணர்த்தும். உன் நரம்பு மண்டலம் எல்லாம் நாட்டியம் ஆடும். உன் ஹார்ட் பீட் என்ன விட்டுருங்கன்னு கதரும். இது கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நீ அணுவா சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு பதில் பொண்ணு எங்கன்னா சொல்லிட்டு போயேன் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள யாரோ 2 பேர் ஜானியை தேடி வரானுங்க. ஏண்டா ஜீன்ஸ் மாட்டின ஜிலிக்கியே, நீயே ஒரு தண்ட கருமாந்திரம், உன்னை தேடி சாவ வந்திருக்க அந்த 2 மண்ட கசாயங்க யாரா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள காப்பாத்த ஆளுங்க வந்துட்டாங்கன்னதும் ஜானி கத்தி சிக்னல் கொடுத்துறான். உடனே வெளியே இருக்க 2 பேரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உசாராயிடுறானுங்க. பெரிய ஜேம்ஸ் பாண்டு நீங்க, அப்படியே சிக்னல் கொடுத்து செதுக்கிடுவீங்க. டேய், நான்லாம் மிலிட்டரியில 3 நாட்டு ஆளுங்களை முச்சந்தில ஓட விட்டவன்டா, உங்க 3 பேரை சமாளிக்கிறதா பெரிய விஷயம், அவனை இன்னைக்கு செத்த நீ வாயன் அப்படின்னு ஹீரோ ஜானியை முன்னால நிறுத்தி அவனையே ஷீல்டா வச்சுக்கிட்டு பாத்ரூம் டோர் ஓபன் பண்ணதும் வெளியே இருக்க முட்டா பசங்க ஜானிய பட்டன்னு ஷூட் பண்ணிடுறானுங்க. அங்க இருந்து ஹீரோ இந்த 2 பேரையும் போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் புதுசா வந்த ஆளுங்களோட உடம்ப செக் பண்ணி உடம்புல இருக்க டாட்டுவை வச்சு இவனுங்க ரஷ்யன் கேங்க சேர்ந்த ஆளுங்கன்றத
அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. வரும்போதே கட்டுக்கட்டா பணத்தை வர எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இங்க இவனுங்க செத்துட்டானுங்கன்றப்போ நிச்சயமா இவனுங்க கேங்க சேர்ந்த ஆள் இங்க வருவானுங்க இல்லையா? சோ அதை வச்சு அடுத்தடுத்த லீட தேடி போயிடலாம்னு அவனுங்க எடுத்துட்டு வந்த பணத்தை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு ஹீரோ இந்த வீட்டுக்கு வெளியவே கார்ல உட்காந்து எப்படா ஆளுங்க வருவானுங்கன்னு தேவோடு காத்துட்டு இருக்க, எதிர்பார்த்த ஆளுங்களும் வரானுங்க. 2 கைத்தடி ஒரு பெருந்தடின்னு. இந்த பெருந்தடியை பாக்கிறதுக்கு தான் பாஸ் மாதிரி இருக்கு. ஹீரோ கிட்ட தான் ஹைடெக் கேமரா ஒன்னு இருக்கே. சோ உள்ள போறவனுங்க பண்றதையும் பேசிக்கிறதையும் இது மூலியமா கேட்டுட்டு இருக்காரு. உள்ள போன பாஸ் எரிஞ்சு எரிமலையா வெடிக்கிறான். நம்ம ஆளுங்க 2 பேரை எவனோ ஒருத்தவன் போட்டு தள்ளியிருக்கான். நம்ம கேங் காசையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான். நம்ம கேங் காசுல கை வைக்கிற அளவுக்கு எவனுங்கடா இந்த ஊர்ல அவ்வளவு தைரியம் வந்துச்சு? அது எவனா இருந்தாலும் பரவாயில்ல, சூரியன் மறையறதுக்குள்ள அவன் மண்ணோட மண்ணா இருக்கணும். சீக்கிரம் அது யார் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு பாஸ் கைத்தடிங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்புறம் என்ன, ஃபாலோ பண்ண வேண்டியதானே? ஃபாலோ பண்ணிட்டு போய் ஹீரோ வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு. முதல்லயே வீட்டுக்குள்ள போல, வெளியே இருந்து கேமரா வச்சு உள்ள என்ன நடக்குதுன்றத பாத்துட்டு இருக்க, வீட்டுக்குள்ள பாஸ் இருக்க கடுப்பு தெரியாம பாஸோட பொண்டாட்டி ரொமான்ஸ் பண்றதுக்கு கிட்ட வர, ஏண்டி இங்க அவனுக்கு புகஞ்சு புகையா போயிட்டு இருக்கு, இதுல உனக்கு காதோல் கேக்குதோ காதோல் அப்படின்னு பொண்டாட்டிக்கு ஒண்ணு குத்தாம பாருங்க, அவ கோச்சிக்கிட்டு போயிடுறா. சோ இப்போதைக்கு வீட்டுல யாருமே இல்ல. பாஸை தவிர்த்து வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான கேமராஸ் எல்லாம் இருக்கு. அதுல நம்ம முகம் பதியுமோன்ற துளி அச்சம் கூட இல்ல ஹீரோவுக்கு. கேமரால மூஞ்ச காட்டிக்கிட்டே பாஸ் கிட்ட வந்தவரு 4 விரலை மடக்கி நச்சுன்னு ஒண்ணு கொடுத்ததும் அவன் நட்டுக்கிறான். பாஸ் கண்ண முழிச்சா ஹீரோ அவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல வச்சிருக்காரு. சேர ஒரு கயிறோடையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. கயிறை அறுத்துட்டா பாஸ் தண்ணிக்குள்ள போய் தவம் பண்ண வேண்டியதுதான். இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாரும் கேக்குற அதே கேள்வியை தான் பாஸும் கேக்குறான். யார்ரா நீ? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என் வீடு வரைக்கும் வந்து என்னையே இப்படி உட்கார வச்சிருக்க? நான் யாருன்னு தெரியுமா? என்ன தொட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? அப்படின்னு பாஸ் பில்டப் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அவன் கண்ணத்துல பல்லார்னு ஒண்ணு வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு அடிச்சல்ல, அதுக்காக இதுன்னு ஹீரோ சொல்ல, அவ என் பொண்டாட்டிடா, அவளை நான் என்ன வேணும்னா பண்ணுவேன், நீ ஏன் அதை கேக்குறேன்னு பாஸ் கேட்டா, போன தடவை கொடுத்த டோஸை விட இப்ப அதிக டோஸ்ல இன்னொரு ஷாட் கொடுத்துட்டு, இது எதுக்கு தெரியுமா? உன் பொண்டாட்டி மேலேயே நீ கை வச்சிருக்கல்ல, அதுக்கு தான் இதுன்னு ஹீரோ ஒரு விளக்கம் கொடுத்ததும், டே நீ இடம் தெரியாம மோதிட்டு இருக்க, தடம் தெரியாம போயிடுவடா, என்ன தொட்டதுக்கு ஒன்ன மட்டும் இல்ல உன் 3 ஜெனரேஷன் ஆளுங்களை என் ஆளுங்க தேடி போய் தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கு ஆள் யாரும் இல்லாம பாவம் பாஸ் அவனுக்கு அவனே பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். நல்லா சிக்கன் குனியா வந்த லெக்கான் கோழி மாதிரி இருந்துகிட்டு, என்னடா நீ நான் யாருன்னு என்கிட்டயே கேட்டுட்டு இருக்க, அப்படி யார் தாண்டா நீ சொல்றா, நான் கேக்குறேன்னு ஹீரோ கேட்டதும், ஒரின்ற ஒரு ரஷ்யன் கேங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? மோசமானவனுங்க. அந்த கேங்கோட செகண்ட் லீடரே நான் தான். அப்போ என்ன தூக்கி வச்சிருக்கிறதுக்கு நீ என்ன ஆக போறன்னு நீயே முடிவெடுத்துக்கோ இப்படின்னு பாஸ் கத்தவே, சொபா சொபா சொபா, ஏண்டா நீ ஒரியோ சொரியோ எதுவா வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன் ஆளுங்க எனக்கு வேண்டப்பட்ட ஒன்ன எடுத்துட்டு வந்துட்டானுங்க, திரும்ப நீ அதை என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நீ உன் வேலையை பார்க்கலாம், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஹீரோ ஓனர் பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டினதும் சடார்னு பாஸ் டிமின்ற ஒருத்தவனோட பேரை சொல்லி ரஷ்யன் லாங்குவேஜ்ல ரொம்ப கோவமா என்னமோ சொல்றான். அப்பா அவன் என்ன சொல்றான்னு தெரியல, புரியவும் இல்ல. பிளஸ் ஹீரோ கேக்குற எதையும் மதிக்க மாட்டானா, இனிமேல் எதுக்கு நீ எனக்கு அப்படின்னு ஹீரோ கயிறை கட் பண்ணி விட்டுறாரு. பாஸ் தண்ணியில தவம் பண்ண போயிடுறான். அவ்வளவுதான், அதோட அவன் ஜோலி முடிஞ்சு. இதுக்கப்புறம் பாஸ் ரஷ்யன் லாங்குவேஜ்ல ஒன்னு சொன்னான்ல, ஹீரோ அதை ரெக்கார்ட் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறப்போ, டே டிமி உன்னை எத்தனையோ தடவை பொண்ணுங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு சொல்லியிருக்கேன், அதை கேட்காம இப்ப என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா நீ அப்படின்னு பாஸ் சொல்லியிருக்கான். சோ டிமின்றவன் இவங்களுக்கே தெரியாம பொண்ணுங்க விஷயத்துல என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அடுத்து தேடி போக வேண்டியது அந்த டிமியை தான். ஹீரோ அது கிளம்பி போக இன்னொரு பக்கம் செத்த பாஸோட வீட்டுக்கு ஒரு கேங்கோட ஃபர்ஸ்ட் லீடர் வரான். பாஸ் கூட 2 கைத்தடிங்க சுத்திட்டு இருந்துச்சு. அதே 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் லீடரையும் கூட்டிட்டு வரானுங்க. இந்த 2 பேரும் லீடரோட பசங்க. இது மட்டும் இல்லங்க, பாஸ் டிமின்ற ஒரு ஆளை பத்தி சொல்லியிருந்தான்ல, அந்த டிமி பாஸோட பையன். பாஸோட நிலைமையை பார்த்த லீடருக்கே ஒரு டவுட், நம்ம எந்த வேலை பண்ணாலும் அதுல லூப் போலே விட்டு வைக்க மாட்டோம், அதை தாண்டி வேற கேங் கூட பிரச்சனையும் பண்ண மாட்டோம். இப்படி இருக்கப்போ நம்மள தேடி தேடி ஒருத்தன் வேட்டையாடுறான்னா, ஒருவேளை அது நம்ம பிரச்சனையா இல்லாம டிமியோட பிரச்சனையா இருக்குமோ? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதான் சம்பவக்காரன் கேமரால மாட்டிக்கிட்டான்ல, அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு லீடர் கைத்தடிங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கறான். அப்படியே அந்த பக்கம் கடத்தி வச்சிருக்க ஓனர் பொண்ணை காட்டுறாங்க. கடத்தப்பட்டும் இவளுக்கு நம்பிக்கை குறையில, கண்டிப்பா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிருவோம், அதுக்கான வாய்ப்பு நமக்கு வரும், நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு மன உறுதியோட இருக்கா. இதோட ஹீரோ கிட்ட வந்தா, ஹீரோவுக்கு சைபர் கிரைம்ல தெரிஞ்ச ஆள் ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி ஒரு கேங்கோட பேரை சொல்லி அதுல டிமின்ற ஒருத்தவன் இருக்கான், அவன் யாரு என்னன்னு எனக்கு பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டதும், எப்பா அவனுங்க ஒரு கொலகார கூட்டமாச்சேப்பா, அவனுங்க கூட உனக்கு என்னப்பா பிரச்சனை, உன் சேஃப்டிக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அப்புறம் நீ கேட்ட இன்ஃபர்மேஷனை அபிஷியலா எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க், நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் ஒன்று உங்ககிட்ட சொல்றேன், நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஹாட்டின்ற ஒரு பார் இருக்குல்ல, அங்க ரஷ்யன் கேங் கிட்ட இருந்து சரக்க வாங்கி அதை வெளியே சப்ளை பண்றதா எங்களுக்கு தகவல் ஒன்று வந்துச்சு, நீ அங்க போனா மேபி டிம்மியை பத்தி உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம்னு இவன் சொன்னதை கேட்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோ அந்த பாருக்கும் போயிடுறாரு. உள்ள போய் 5 நிமிஷம் கூட ஆயிருக்காதுங்க, ஹீரோவோட பாக்கெட்ல கன் இருக்கிறத ஸ்கேன் பண்ணி பாத்துறாங்க. ஹீரோவோட
ஹீரோவோட லுக்கும் வேற சரியில்லையா, சந்தேகப்பட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இந்த பாருக்கு தலைவனா இருக்க ஒரு மொட்டைக்கு முன்னால நிறுத்துறாங்க. பா, யாரா இந்த மீட்டு கொண்டு வரப்பட்ட மிருகம் இத்தா தண்டி இருக்கான்னு நமக்கே ஷாக் ஆயிடுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா ஹீரோவுக்கு அந்த ஷாக்கே இல்ல. கூடவே இவர் எதுக்காக வந்திருக்காருன்றதையும் அவனுங்கள்ட்ட சொல்லல. இவனுங்கள்ட்ட பொண்ணை தேடி வந்தேன்னு சொல்லி என்ன ஆக போகுது, இவனுங்களை சாக்கா வச்சு ரஷ்யன் கேங் கிட்ட நெருங்கணும், அதுதான் ஹீரோவோட டார்கெட். சோ நான் அவங்கள்ட்ட போதை பொருள் வாங்க வந்திருக்கேன்னு ஹீரோ பிளேட்டை மாத்தினதும் அந்த மிருகம் நம்பாம சில காண்டா மிருகங்களை விட்டு ஹீரோவை காட்டுன்னு காட்ட சொல்லுது. அவனுங்களும் ட்ரை பண்றானுங்க. ஆனா ஹீரோவோட வேகத்துக்கும் பலத்துக்கும் ஈடு கொடுக்க முடியல. நம்ம நெய்ய தானே மணலா பிரியன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஹீரோ இங்க ஆளுங்களையே மணலா பிரிக்கிறாரு. ஹீரோவோட சண்டையை பார்த்தா மொட்டைக்கே ஜர்க் ஆயிடுது. போதும்பா, நீ யாருன்றத சொல்லாம சொல்லிட்ட, இனிமேல் வயலன்ஸ் வேணாம், சைலன்ஸா பிசினஸ் பத்தி பேசுவோமா? உனக்கு போதை பொருள் தானே வேணும், நாளைக்கு காலையில 7 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துரு, நீ கேட்டது உனக்கு கிடைக்கும்னு சொல்லி மொட்டை ஹீரோவை அனுப்புறான். ஒரு நிமிஷம் முன்னையும் இல்ல பின்னையும் இல்ல, ஷார்ப்பா 7 மணிக்கு ஹீரோ மொட்டை சொன்ன ஹோட்டலுக்கு போனதும் அங்க ஒரு தொப்பிக்காரனும் கூடவே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஒண்ணு இவனுங்க சரக்க கொடுப்பானுங்க, இல்ல சரக்க கொடுக்குற ஆளுங்கள்ட்ட இவனுங்க கூட்டிட்டு போவானுங்கன்னு ஹீரோ நினைச்சா ரெண்டுமே இல்லாம தலைகீழா நடக்குது. ஒரு போனை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இந்த போனோட நீ கிளம்பு, சரக்கு எங்க டெலிவரி ஆகுன்ற லொகேஷனை இந்த போனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்கன்னு ஹீரோவை அலைய விடுறானுங்க. சரின்னு ஹீரோவும் சரக்குக்கான காசை கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த போனுக்கு கால் பண்ண மொட்டை, நண்பா இப்ப சரக்கு எங்க டெலிவரி ஆக போகுதுன்னு நான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தான் பாருங்க. உன் சீட்டை நீ ஒரு சீட்டுக்கு மேல வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கல்ல, அந்த சீட்டுக்கு அடியில தான் உனக்கு சேர வேண்டிய சரக்கு இருக்கு, எடுத்துக்கோ. இந்த சரக்கு நீ வெளியே சப்ளை பண்ணி அதை யூஸ் பண்றவங்க சரக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்களோ அந்த ஃபீட்பேக் நீ எனக்கு கொடுக்குற அப்படின்னு மொட்டை கேட்டதுக்கு இவர் பெரிய மெக்டொனால்ட்ஸ் ஓனர் புதுசா ஒரு ஃபுட்டை கொடுத்துட்டு அதுக்கு ரிவ்யூ கேட்கிறாரு. போன வைடா ஜல்குத்து ஜந்து அப்படின்னு ஹீரோ காலை கட் பண்ணிட்டு சீட்ல இருந்து எடுத்த போதை பொருளை அங்க பக்கத்திலேயே ஒரு ஆத்துல போட்டுட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கு மேல மொட்டையா கால் பண்ணி ஃபீட்பேக் கேட்பான் பாத்தீங்களா, அப்பதான் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்கணும். ஹீரோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் ஓனர் பொண்ணை தூக்குன தாடிக்காரனும் அந்த வில்லி லேடியும் ஒரு பணக்காரனுக்கு இந்த பொண்ணை படையலாக்க அவன் இடத்துக்கு பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஆல்ரெடி நினைச்ச மாதிரி இந்த 2 பேரும் டிம்மியோட ஆளுங்க தான். அதுலயும் இவனுங்க யாருக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானுங்களோ அந்த பணக்காரனோட மூஞ்ச பாக்கணுமே, நான் ஒரு தேவாங்கு கலை வக்காளி நல்லா நாளைக்கு சாவ போற நாகூர் குரங்கு மாதிரி இருந்துகிட்டு பொம்பளை சோக்கு கேக்குது, பொம்பளை சோக்கு. இவன் ஆசை கூட ஒரு தினசாதாங்க இருக்கு, பொண்ணை மயக்கமாக்கி கொண்டு வர சொல்லியிருக்கான். தாடிக்காரனும் அப்படியே கொண்டு வந்துட்டான். சரி மயக்கமான பொண்ணு கிட்ட ஆசையை தீர்த்துக்கலாம்னு பணக்காரன் கிட்ட போறப்போ ஓனர் பொண்ணு பணக்காரனோட மூஞ்ச கடிச்சு விட்டுறா. மூஞ்சில 36 தையல். நல்லா பொண்ணை கூட்டிட்டு வந்துருக்கீங்கடா, நீங்க என் கண்ணு முன்னாலே நிக்காதீங்க, கிளம்புங்கடா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படின்னு பணக்காரன் கத்த தாடிக்காரனும் வில்லி லேடியும் பொண்ணோட கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோ அவளோட காத்திருந்த கால் வருது மொட்டை கிட்ட இருந்து. பட் மொட்டை வெறும் ஃபீட்பேக் கேட்கறதுக்காக மட்டும் கால் பண்ணல, நீ தானப்பா சொன்ன என்கிட்ட இருந்து மாசம் மாசம் சரக்கு உனக்கு வேணும்னு, இதை நான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எனக்கு சரக்கு சப்ளை பண்ற ஆள் கிட்ட சொன்னேன், அவர் ஒன்ன பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. நீ நாளைக்கு என்ன பண்ற, கோட் சுட்லாம் போட்டுக்கிட்டு கெத்தா ரெடி ஆகி இந்த ஹோட்டலுக்கு வந்துரு, நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் புதுசா கோர்ட்டை வாங்கிட்டு ஹீரோ மொட்டை சொன்ன இடத்துக்கு போனா மொட்டை ஒரு ரஷ்யன் காரன், இவன் தான் சரக்க சப்ளை பண்றவன் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். கோப்பத்தா கடைசியில இந்த ரஷ்யன் காரன் தான் ஹீரோ வெறி கொண்டு தேடிட்டு இருக்க டிம்மி. கண்ணு முன்னால அவன் இன்னும் ஹீரோவால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா சுத்தி அவன் ஆளுங்க எல்லார் கையிலயும் டூல்ஸ் இருக்கு. இங்க ஹீரோ ஆவாஸ் காட்டுறதுனால எந்த புண்ணியமும் இல்ல. அதனால ஹீரோ கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்காரு. அதோட அவனுங்களுக்கு ஹீரோவோட ஒரிஜினல் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது இல்ல, சோ ஹீரோ ஃபேக்கான ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதைத்தான் அவனுங்கள்ட்டையும் கொடுக்குறாரு. அவனுங்களும் ஹீரோவை நம்பிடுறானுங்க. ஓகே தலைவா, எல்லாம் பக்காவா இருக்கு, இனிமேல் நம்ம ரெகுலரா பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ எவனை கண்டந்துண்டமா வெட்டணும்னு நினைக்கிறாரோ அவன் பிசினஸ் பேசி ஹீரோவுக்கு கை கொடுக்குறான். தலை எழுத்துடான்னு கையை கொடுத்த ஹீரோவும் இப்ப கொடுத்த காசுக்கு அவனுங்க பொட்டி நிறைய சரக்கு கொடுக்குறானுங்க. அதை அந்த ஹோட்டல் பாத்ரூம்லயே போட்டு கிளீன் பண்ணிட்டு தங்கி இருக்க ரூமுக்கு போன ஹீரோ பொண்ணை தேடி களத்துல இறங்கினதும் முதல் மர்டரா ஜானின்ற ஒருத்தவனை மர்டர் பண்ணாரு. அவன் போன் ஹீரோ கிட்ட தான் இருக்கு. இப்ப எதர்ச்சியா அந்த போன் எடுத்து அதுல இருக்க போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணா அப்பவே தாடிக்காரன் இந்த பொண்ணு உன் பப்புக்கு வந்தா சொல்லுன்னு ஓனர் பொண்ணோட போட்டோவெல்லாம் அனுப்புனானே, அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த எல்லா போட்டோஸ்லயும் தாடிக்காரன் பின்னாலேயே நிக்கிறான். போட்டோ எடுத்தது வில்லி லேடி. அது எப்படி எல்லா போட்டோலயும் இந்த தாடிக்காரன் இருக்கான், ஓனர் பொண்ணையும் குறுகுறுன்னு பாக்குறான், ஒன்னும் சரியில்லையே அப்படின்னு தாடிக்காரனோட மெசேஜ் கான்வர்சேஷனை நோட்ட விட்டதும் ஓனர் பொண்ணோட போட்டோ அனுப்பி இந்த பொண்ணு உன் பப்புக்கு வந்தா என்கிட்ட சொல்லுன்னு அவன் அனுப்புன மெசேஜ் ஹீரோ கண்ணில் மாட்டிக்குது. ஓஹோ, அப்படி போகுதா கதை, அப்ப நீ தான் அந்த சங்கி மங்கியா, தோயரு வந்துடுறேன் அப்படின்னு தாடிக்காரனும் ஜானியும் ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க ஒன்னா. அந்த போட்டோ எந்த லொகேஷன்ல எடுத்திருக்காங்கன்றத பார்த்துட்டு ஹீரோ தாடிக்காரனை தேடி அங்க போய் வெளியே நின்னு வேவ் பாக்குறதுக்குள்ள லீடர் சொல்லி 2 கைத்தடிங்க ஹீரோவை தேடிட்டு இருந்தானுங்களே, அவனுங்க இங்க வந்துடுறானுங்க. ஹீரோ பைக்ல பறக்க அந்த 2 பேரும் ஹீரோவுக்கு பின்னால கார்ல தெரிக்க அள்ளு உடுற சேசிங் ஒண்ணு நடக்குது. அப்படி இப்படின்னு ஹீரோ அவனுங்களுக்கு செம்மையா தண்ணி காட்டிட்டு சரியா பார்க்காம எதிரில வந்த ஒரு கார் மேல மோதிடுறாரு. கடைசியில அது போலீஸ் காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, துரத்திட்டு வரவனுங்க கொலகார பக்கிங்க, நம்ம போலீஸ்ட்டு தானே மாட்டிருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைச்சா அங்க ஒரு ட்விஸ்ட். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய போலீஸே இவனுங்க சட்ட பாக்கெட்
பாக்கெட்ல இருக்கு. போலீஸ் அவங்கள்ட்ட மாட்டின ஹீரோவை அலேக்கா தூக்கி கைத்தடிங்கள்ட்ட கொடுத்துறாங்க. அதுங்க ரெண்டும் எவ்வளவு பெரிய அடிமுட்டாளா இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய கேங்கையே ஆட்டங்காண வச்ச ஒருத்தவன் இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டான். சட்டு புட்டுன்னு சுட்டமா அஸ்தியா ஆத்துல கரைச்சமான இருக்கணும்ல. இப்பதான் ஹீரோவை வேன்ல ஏத்தி வேன் ரன்னிங்ல இருக்கும் போதே, ஆமா உனக்கும் டிம்மிக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எங்க கேங் கிட்ட நீ தேவையில்லாம தலையிட்டு இருக்க அப்படின்னு விளக்க மாறுங்க விளக்கத்தை கேட்டுட்டு இருக்குங்க. அட பயங்கரவாத பைத்தியங்களா, ஒருத்தவனை புடிச்சிட்டா அவனை போட்டு தள்ளணும்டா, அதை விட்டுட்டு அவங்கிட்ட நியாயம் கேட்டுட்டு இருந்தா என்ன நடக்கும்ன்றத இப்போ பாக்குறீங்களா அப்படின்னு ஹீரோ கிடைச்ச டைமை யூஸ் பண்ணி வேனுக்குள்ளேயே ஒரு வெறித்தனம் காட்டுறாரு. ஒருத்தனை அடிச்சு இன்னொருத்தவனை முறிச்சு 2 பேரையும் சல்லி சல்லியா நொறுக்கி வேனை ஓடிட்டு இருந்த டிரைவரையும் ஷூட் பண்ணிட்டாரு. கைத்தடிங்களையும் கைலாசத்துக்கு அனுப்பிட்டாரு. சோ 3 பேரும் ஓகையா. டிரைவரை ஷூட் பண்ணதுல வேனு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி தலைகீழ கவுந்துருது. அதுல இருந்து ஹீரோ மட்டும் வெளியே வந்து 3 பேரோட பாடி இருக்க வேனை ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அப்படியே அடுத்த சீன்ல பெத்த பிள்ளைங்க 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கு ஹீரோ தான் காரணம், அவனை கருணையே இல்லாம கொலை பண்ணியே ஆகணும்னு பிள்ளைங்க போனதை நினைச்சு லீடர் கண்ணீர் மல்க கதறான். இன்னொரு பக்கம் டிம்மி தாடிக்காரனையும் வில்லி லேடியையும் அவனோட இடத்துக்கு வர வச்சு, டேய் என்னடா வேலை பாக்குறீங்க, உங்கள்கிட்ட சிம்பிளா ஒரு வேலை தாண்டா கொடுத்தேன், பணக்காரங்கிட்ட பொண்ணு எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணுங்கன்ட்டு அந்த பொண்ணுக்கு மயக்க ஊசியை கரெக்டா போட்டீங்களா இல்லையா, அவ அந்தால கடிச்ச கடியில அந்தாள் என்ன வந்து கடி கடின்னு கடிக்கிறான்டா, நான் பிசினஸ்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சா, இதுல எவ்வளவு பணம் லாஸ் தெரியுமா, இப்போ அந்த ஆள் ஓனர் பொண்ணு செத்தே ஆகணும்ன்றான், ஒழுங்கா போய் அவ கதையை முடிச்சுட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க, இல்லனா நான் உன் காதை கடிச்சு துப்பிடுவேன் அப்படின்னு டிம்மி இந்த 2 பேரையும் மிரட்டி அனுப்புறான். திரும்ப இந்த பக்கம் லீடர் கிட்ட வந்தா, இவன் கேங் மாதிரியே நிறைய ரஷ்யன் கேங் இருக்கு, ஒரு கேங்குக்கும் ஒரு லீடர் இருக்காங்க, எல்லாம் ஒரே டீம் தான். சோ அந்த லீடர் டீமை ஒன்னா கூட்டி ஹீரோ பண்ற பிரச்சனையை பத்தி லீடர் சொன்னதும், இதை ஏங்க முன்னாலே எங்கள்கிட்ட சொல்லல, சொல்லியிருந்தா அந்த சாதா பையனுக்கு சமாதி கட்டிருக்கலாம்ல, இப்பவும் ஒன்னும் இல்ல, டிம்மிக்கு அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, டிம்மியை தேடிதானே அவன் நம்ம கேங் கிட்ட வரான், சோ டிம்மியை புடிச்சிட்டா 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும், டிம்மி இப்போ தலைமறைவா இருக்கான், நீங்க என் ஆள் 2 பேரை கூட வச்சுக்கோங்க, டிம்மியை பிடிக்கிறதுக்கு இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வேற ஒரு லீடர் 2 பேரை அனுப்பி வைக்க பெருசாலாம் டைம் எடுத்துக்கல. அடுத்த சீன்லயே ஜிம்மி இருக்க இடத்துக்கு போய் அவனை லாக் பண்ணி ஹீரோவோட போட்டோவை காட்டி இவனை யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டதும் அவன் பேந்த முழிகிறான். இவன் என்கிட்ட பிசினஸ் பிரசிடென்ட் கூட வந்தானேங்க, ஒன்னும் பிரச்சனை பண்ற ஆள் மாதிரி தெரியலையே, ஏங்க அவனை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு இவன் கூலா கேக்குறான். எப்படி தெரியும், குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருந்தா இந்த பாரை விட்டு நீ வெளியே வந்தாதாண்டா வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும், அவன் அப்பனை போட்டு தள்ளிட்டான், என் பசங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டான், இன்னும் எத்தனை பேரை போட்டு தள்ளினான்னு கணக்கே தெரியல, இது எல்லாம் அவன் ஒன்ன தேடிதான் பண்றான், உன்கிட்ட அவனுக்கு ஏதோ ஒரு பகை இருக்கு, முதல்ல அது என்னன்னு கண்டுபிடின்னு லீடர் சொல்ல ஹீரோ டிம்மியோட மீட்டிங் போடும்போது இவன் ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபேக் ஐடி கார்டை டிம்மி கிட்ட காட்டினாருல்ல, அதை அவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இப்ப டிம்மி அதை லீடர்கிட்ட காட்டினதும் அது ஃபேக்கான ஐடி கார்டாவே இருந்தாலும் அதுல ஹீரோவோட போட்டோ கிளியரா இருக்குல்ல, அதை வச்சு ஹீரோவோட ஜாதகத்தையே எடுத்துறானுங்க. அடுத்து இந்த கேங் போறது ஹீரோவோட மாமனார் வீட்டுக்கு. நல்ல வேலை இவனுங்க போறப்போ வீட்டுல பொண்ணு இல்ல, இவனுங்க வீட்டுக்கு போறானுங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோவோட குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு அவரோட மாமனார் இன்னும் வரல, நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்களான்னு டீச்சர் கிட்ட இருந்து கால் வருது. சூப்பர், எவனோ நமக்கு சூனியம் வைக்கிறான்றத உணர்ந்த ஹீரோ கையோட போய் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு அங்க மாமனார் மண்டையை போட்டுட்டா அந்த பழியும் நம்ம மேலதான் விடியும்னு மாமனார் வீட்டுக்கு வண்டியை விட்டா வீடே கொழுந்து விட்டு தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தும் ஹீரோ தைரியமா நெருப்புக்குள்ள போய் உள்ள உயிருக்கு போராடிட்டு இருந்த மாமனாரை வெளியே கொண்டு வந்துடுறாரு. சொல்லவே வேணாம், சும்மாவே அந்த ஆள் அந்த ஆட்டம் ஆடுவான், இப்ப காலில் சலங்கையை கட்டி விட்டுட்டா என்ன பேச்சு பேசுவான், ஹீரோவை கழுவி ஊத்துறான். உடனே ஹீரோவோட பொண்ணு, தாத்தா நல்லா தாடி முளைச்ச தாய கட்ட மாதிரி இருந்துகிட்டு, என்ன தாத்தா பேசுற நீ, அப்பா மட்டும் உன்னை காப்பாத்தலனா இந்நேரம் நீ கறிக்கட்டி ஆயிருப்ப, உன்னை காப்பாத்தினதுக்காகவாச்சும் கொஞ்சம் விசுவாசமா பேசலாம்ல அப்படின்னு ஹீரோவுக்கு வக்காலத்து வாங்கினதும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவன் தான் என்ன காப்பாத்தினான் அப்படின்னு மாமனார் ஆஃப் ஆயிடுறாரு. இனிமேல் பொண்ணை தனியா விட்டு வைக்கிறது பொண்ணுக்கு சேஃப்டி இல்ல, ஹீரோ வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். ஹீரோவுக்கு கண்ணு தெரியாத ஃப்ரெண்ட் ஒருத்தவர் இருக்காரு இல்லையா, இந்த உலகத்திலேயே அவர் இடத்தை விட இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பான இடம் ஒண்ணு இருக்க முடியாது. சோ ஹீரோ பொண்ணு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக அவரும் கேக்குறாரு, உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ தான் அந்த வாழ்க்கையை விட்டு வந்துட்டல்ல, உன் பொண்ணோட சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே, ஓனர் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு என்னடா பண்ண போறேன்ட்டு. அப்படி இல்ல பங்கு, அந்த ஃபேமிலி என்னோட ஃபேமிலி மாதிரி, நாளை பின்ன என் பொண்ணை யாராச்சும் தூக்குனா நான் விட்டுருவனா, இல்ல நீ விட்டுருவியா, இதே கதை தான், கண்டிப்பா அந்த பொண்ணு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வராம நான் விடவே மாட்டேன் இப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு முன்னால பொண்ணு கிட்ட, அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா, ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு 2 நாள்ல நான் வந்துடுறேன், அது வரைக்கும் நீ அங்கிளோட வீட்டுல ஹாப்பியா இருன்னு. கண்ணு தெரியாத ஒரு வீட்டுல வண்டியா வெப்பன்ஸ் இருக்கு, அதுல தனக்கு தேவையான வெப்பனை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு ஹீரோ போர்க்களத்துக்கு ரெடி ஆகுறாரு. இந்நேரம் பார்த்து தாடிக்காரனும் வில்லி லேடியும் ஓனர் பொண்ணை போட்டு தள்ள சொல்லி டிம்மி சொல்லிட்டான்ல, சோ அந்த பொண்ணை ஒரு கார்ல ஏத்தி காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. போற வழியில அந்த பொண்ணு வேண்டாத சாமி இல்ல, எம் மதமும் சம்மதம்னு கலந்து கட்டி வேண்டிட்டு இருக்கா. அடி கொஞ்ச நேரம் சும்மா ராண்டி, செத்து சாமிகிட்ட தான் போற, அதுக்கு முன்னாலேயே வேண்டி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு வில்லி லேடி ஓனர் பொண்ணை ஆஃப் பண்றதுக்கு பேக் சைடு பக்கம் திரும்புறப்போ ஓனர் பொண்ணு சில சில்லா கிட்டுமா வேலையை
காட்டி காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சு காரை விட்டு இறங்கி காட்டுக்குள்ள உயிரை காப்பாத்திக்கிற ஒருத்தவன் என்ன வேக ஓடுவான், அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஓடுறா. இவங்க எவ்வளவோ துரத்தியும் அந்த பொண்ணை பிடிக்க முடியல. சூப்பர் ரீச்செல்லாம், எப்படியா அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிட்ட, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு ஓனர் பொண்ணு அவளுக்குள்ள அவளே கேட்டுட்டு இருக்கும்போது இவ ஓடி வந்து நிக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் ஒரு ரோடு இருக்கு. அங்க ஒரு கார் வர வெளிச்சமும் தெரியுது. ஒளி வந்து விட்டது, நாம் தப்பிக்க வழி வந்து விட்டது, காரை மடக்கி ஜோரா கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு ஓனர் பொண்ணு காரு கிட்ட ஓடுறா. இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா வரது போலீஸ் காரு. ஆனா சோதனையை பாருங்க, அது ஓனர் பொண்ணை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நல்ல விஷயம். நமக்கு தான் போலீஸை பத்தி A to Z தெரியுமே. இவங்க யார்கிட்ட காசு வாங்கிட்டு யாருக்காக வேலை செய்யறாங்கன்ட்டு. சோ நாங்க உன்னை காப்பாத்துறோம்னு சொல்லி அந்த பொண்ணை கார்ல ஏத்தி எந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர அந்த பொண்ணு இவ்வளவு போறான்னாலும் திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. என்ன ஓட்டம் ஓடுற நீயா, வாடி உன் கால் ரெண்டையும் வெட்டிடுறேன் அப்படின்னு தாடிக்காரன் வில்லி லேடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓனர் பொண்ணை சாக்கடையில தள்ளி துப்பாக்கியால சுட போறப்போ தாடிக்காரனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. கால் அட்டன் பண்ணா இந்த பக்கம் பேசுறது அதே காஜி பணக்காரன். அவனுக்கு என்னன்னா ஓனர் பொண்ணு அவன் கண்ணத்தை கடிச்சிட்டா, 36 தையல், நம்ம மூஞ்ச இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பொண்ண நம்ம கையால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு வெறி. சோ டிம்மி கிட்ட பேசிட்டு தாடிக்காரனுக்கு போன போட்டவன், நீங்க அந்த பொண்ணை எதுவும் பண்ணக்கூடாது, திரும்ப அந்த பொண்ணை என்கிட்டே கொண்டு வாங்க, இந்த தடவை மைக்கோசி எல்லாம் வேணாம், நீங்க அவளை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும்னு பணக்காரன் சொன்னதும் சரி சார், சாக்காடையில தள்ளி பொண்ணு கொஞ்சம் அழுக்கா இருக்கா, அவளை கழுவி கூட்டிட்டு வந்துடுறேன்னு தாடிக்காரன் சொன்னான். நீங்க கழுவவே வேணாம், அவளை அழுவ விடுறதா என் பிளான், அவ எப்படி இருக்காளோ அப்படியே என்கிட்ட தூக்கிட்டு வாங்க அப்படின்னு பணக்காரன் சொல்லி அவன் இருக்க இடத்துக்கு பொண்ணை கூட்டிட்டும் போறாங்க. அது டிம்மியோட ஒரு பிரைவேட் பிளேஸ். இல்லீகல் வேலை பண்ணணும்னு நினைக்கிற ஏகப்பட்ட VVIPs அங்க வருவாங்க. ஓனர் பொண்ணை அங்க கொண்டு போயிடுறாங்களா. இந்த பக்கம் ஹீரோ டிம்மி இருக்க இடத்துக்கு போய் அங்க அவன் பாதுகாப்புக்காக இருந்த கார்ட்ஸ் எல்லாம் ஒரு புடி பிடிச்சிட்டு டிம்மி கிட்ட போறப்போ அவன் தப்பிக்கிறதுக்கு கூட இருந்த ஒரு பொண்ணோட தலையிலேயே துப்பாக்கியை வச்சு நீ கிட்ட வந்தனா நான் இந்த பொண்ணை சுற்றுவேன்னு ஹீரோவை மிரட்டுறான். பட் நோ யூஸ். துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருக்க அவன் உள்ளங்கையிலேயே ஓட்டையை போட்ட ஹீரோ அந்த பொண்ணை வெளியே போமான்னு அனுப்பிட்டு இப்படி எல்லாம் சுத்தி தான் நான் அவனை வந்து பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், நீயாச்சும் இதுக்கான பதில சொல்ல. இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு ஓனர் பொண்ணோட போட்டோவை ஹீரோ காட்டினதும் டிம்மி தெரியாதுன்றான். டேய் புழு மூட்டை, முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குடா முக்காடு, எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க கிட்ட வந்திருக்கேன், இன்னும் நடிச்சு என்ன பண்ண போற, மரியாதையா அவ இருக்க இடத்த சொல்லுன்னு ஹீரோ கேட்க அது எப்படிங்க சொல்ல முடியும், நான் அட்ரஸ் சொன்னா நீங்க என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுவீங்க, நான் சாக போறேன்னு தெரிஞ்சும் உங்கள்ட்ட உண்மையை சொல்றதுக்கு நான் என்ன பேக்கான்னு டிம்மி கேட்டா, அட ஃபாரின் பாகவதரு, சரி நீ ஒரு அட்ரஸ் சொல்ற, நான் உன்னை கொன்னுட்டேன், ஒருவேளை நீ சொன்னது ஃபேக்கான அட்ரஸ்ன்னு வையேன், நான் இந்த பொண்ணை எங்க போய் தேடி கண்டுபிடிக்க முடியும், சோ அட்ரஸ் சொல்லிட்டு நீ என் கூடவே வா, பயப்படாத, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதோட ரெண்டு பேரும் ஓனர் பொண்ணு இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில இந்த பயபுள்ள வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க வேணாம், ஏன் தலைவா போயும் ஒரு பொண்ணுக்காகவா இவ்வளவு போர்க்கலாம், அவதான் உங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தா நானே அவளை உங்க ரூமுக்கு அனுப்பியிருப்பேனே, அதுக்கு ஏன் சிறுபுள்ளத்தனமா மர்டர்லாம் பண்ணிக்கிட்டு இப்படின்னு டிம்மி ஹீரோவை காண்டாக்க ஹீரோ அவன் சில்லி முக்க பேத்துட்டு எங்க இப்ப சொன்னதை மறுபடியும் சொல்லு பாப்போம், சொல்றா பரவாயில்ல சொல்லு, சொல்லிதான் பாரான்னு மிரட்டினதும் நான் எங்க இதுக்கு மேல வாயை திறக்கிறேன், அதான் பேட்ச் போட்டீங்கல்ல மூடிட்டு வரேன், நீங்க காரை ஓட்டுங்கன்னு டிம்மி மூச்சு பேச்சு இல்லாம உட்காந்துருக்கான். ஒரு வழியா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோ டிம்மிய காரை விட்டு இறங்க சொல்லி, எத்தனை வருஷமா ராஜா அந்த பொண்ணுங்க பிசினஸ் பண்ற, ஆமா ஓனர் பொண்ணு எதுக்காக கடத்துனீங்க, அந்த பொண்ணை தான் கடத்தணும்ன்ற ஐடியாவை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. பதிலுக்கு டிம்மியும், அதெல்லாம் தொழில் நேக்கு பாஸ், என் ஆளுங்க எல்லா பப்லயும் இருப்பாங்க, அழகான பொண்ணுங்க வந்துட்டா அவங்கள போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க, நான் அதை கிளைண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்களுக்கு எந்த பொண்ணு வேணும்னு கேட்பேன், அப்படி ஓனர் பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸ் போட்டோவை அனுப்புனதுல ஒரு பணக்காரன் ஓனர் பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சான், தூக்க சொல்லிட்டேன், இதுல என்ன பாஸ் தப்பு இருக்கு, எல்லாம் ஒரு பிசினஸ், நான் இதை பண்ணலன்னா வேற ஒருத்தன் வந்து பண்ண போறான், அதான் வெளியே யாருக்கோ விடுறதுக்கு பதில் நானே இதை பண்ணலாம்ட்டு பண்றேன் அப்படின்னு டிம்மி சொன்னதும் அப்போ ஊரா விட்டு பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு ஊர்கா மாதிரி தெரியுது இல்ல, இருக்கட்டும் சரி இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமே, இங்கதானே ஓனர் பொண்ணு இருக்கா, கன்ஃபார்ம் தானே, எந்த மாற்றமும் இல்லல்ல அப்படின்னு 1க்கு 2 தடவை அவங்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஹீரோ அதே இடத்துல வச்சு டிம்மியோட கதையை முடிச்சிடுறாரு. இதுக்கு நடுவுல ஓனர் பொண்ணு அந்த பில்டிங்லயே ஒரு ரூம்ல கட்டி போட்டு தாடிக்காரனும் பில்லி லேடியும் பணக்காரனுக்கு அந்த பொண்ணை படையல் வைக்க ரெடியா இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோ உள்ள போந்து பாம்பு கத்தி துப்பாக்கின்னு வேட்டுக்கு மேல வேட்டு வச்சு அந்த பில்டிங்கையே அலற விடுறாரு. இங்க இருக்க அல்லு சிலங்கெல்லாம் பத்தாதுன்னு நம்ம ஒரு மொட்டையை பார்த்தோம்ல, லீடர் ஹீரோவை போட்டு தள்ள சொல்லி மொட்டை கிட்ட சொன்னதுனால அவன் ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப்போட இங்க வரான். 50 பேரையும் ஆர்டரா நிக்க வச்சு ஹீரோ அவனுங்களை அஸ்தி ஆகுறாரு. ஒரு கட்டத்துல சண்டை ஹீரோவுக்கும் மொட்டைக்கும். சண்டை போடுறதுக்கு முன்னாலே ஹீரோவும் சொல்றாரு, சண்டை உனக்கும் எனக்குமாடா, எனக்கும் வேற ஒருத்தவனுக்கும் சண்டை, ஏன் தேவையில்லாம நீ இதுல மூக்க நுழைக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்டு, நானும் அதே தான்டா சொல்றேன், சண்டை உனக்கும் எனக்கும் இல்லதான், ஆனா எனக்கு வேலை கொடுக்கறவன் உன்னை போட்டு தள்ள சொல்லிட்டானே, தொழில
அவளுக்கு விசுவாசமா இருக்கணும்ல, அப்ப நான் அவனை கொண்டு தானே ஆகணும் இப்படின்னு மொட்டையும் விடாம சண்டைக்கு வரான். சரி உன் விதி அதானா யாரால மாத்த முடியும், எதையும் பர்சனலா எடுத்துக்காதன்னு ரெண்டே சொருவுதான். ஹீரோ மொட்டைக்கு முக்தியை கொடுத்துட்டு பொண்ணு எங்கன்னு தேடிட்டு இருக்க, இவ்வளவு சவுண்ட வச்சே ரூமுக்குள்ள இருந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா ஹீரோ தான் நம்மள தேடி வந்திருக்காருன்ட்டு. சோ அவர் ரூமுக்குள்ள இருந்தே ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டதும் ஹீரோ அந்த ரூம் கதவை போய் திறக்கிறாரு. என்னமோ வர ஆளை வெட்டி சரிக்க போற மாதிரி பணக்காரன் தவளதான் ஹீரோ முன்னால நின்னுட்டு இருக்கான். நல்லா எதிர்ப்பு சக்தி இல்லாத ஏவல் பொம்மை மாதிரி இருந்துகிட்டு, நீ தான் ஓனர் பொண்ணு வேணும்னு ஆர்டர் போட்டவனா, மத்தவனையாச்சும் 2 நிமிஷம் பேசிட்டு தாண்டா கொன்ன, வாங்கிட்டெல்லாம் பேசுறதே அவமானம்னு ஓகே புல்லட்ல ஹீரோ பணக்காரனை பறக்க விட்டுறாரு. அடுத்து ஹீரோ தாடிக்காரனை பாத்துக்கிறாரு. ஓனர் பொண்ணோட கையை கட்டியே போட்டிருந்தாலும் அவ காலாலேயே வில்லி லேடிய சொழட்டி அடிக்கிறா. ஒரு வழியா அவங்களையும் முடிச்சாச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படியே வெளியே போயிடலாம்னு பாக்குறதுக்குள்ள இந்த வேற கேங்கோட லீடர் டிம்மிய பிடிக்கிறதுக்கு லீடரோட புதுசா 2 ஆளுங்களை அனுப்பி விட்டான்ல. கடைசியா அவனுங்க உள்ள வந்து ட்ரபிள் கொடுக்குறானுங்க. எல்லா சண்டையிலுமே 2 கேட்டகரி இருக்கும். ஒன்னு நேருக்கு நேர் நின்று அடிக்கிறது, இன்னொன்னு மறைஞ்சு நின்று தாக்குறது. இதுல இப்ப ஹீரோ பண்ண போறது 2வது கேட்டகரி. மறைஞ்சிருந்து கேமரா கன் ஒன்னு யூஸ் பண்ணி மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து துப்பாக்கியை மட்டும் மேல தூக்கி கேமரால அந்த 2 பேரும் எங்க இருக்கானுங்கன்றத பார்த்து கரெக்டா குறி வச்சு 2 பேரையும் ஹீரோ தூக்கிடுறாரு. இதுக்கு மேல தடுக்க ஒரு பயனும் இல்ல. அப்புறம் என்னமா வீட்டுக்கு போமா அப்படின்னு ஹீரோ ஓனர் பொண்ண வண்டியில ஏத்திட்டு போறத அங்கே இருந்து பார்த்த லீடர் அந்த இன்னொரு லீடருக்கு போன் பண்ணி, சகோ இவன் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆளு இல்ல போல சகோ, நம்ம ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான், இனிமேல் அவனை என்ன பண்றதுன்னு கேட்க, அவனை என்ன பண்ண முடியும், அதான் அவனுக்கு முன்னால யாரு போனாலும் வெட்டி வீசுறானே, அவனுக்கு தேவை அந்த பொண்ணு தானே, தேவையானது கட்சிச்சுல்ல, இனிமேல் அவன் நம்மள நோண்ட மாட்டான், நம்மளும் அவனை நோண்டாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது, அவனை அப்படியே விட்டுறேன்னு அந்த லீடர் சொல்ல, அது எப்படி முடியும், அவன் 2 பசங்களை போட்டு தள்ளி இருக்கான், அவன் கதையை முடிக்காம நான் விடவே மாட்டேன்னு இந்த லீடர் ஒரே குறிக்கோளா இருக்கான், அதுவும் விருப்பம், ஆனா நீ அவனை தொட்டனா நம்ம கேங்குக்கு பிரச்சனை வரும், சோ நீ அவனை தொடணும்னு நினைச்சாலே எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க உன்னை கொலை பண்ணி தான் ஆகணும், இதுக்கு மேல உன் இஷ்டம்னு அவன் சொன்னதை கேட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு லீடர் ஆகாயத்தை பார்த்து அலறான். அந்த பக்கம் ஹீரோ ஓனருக்கு இவர் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி ஓனர் பொண்ண முழுசா வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஆனந்த புன்னகை. வேலைக்காரனா ஹீரோ அவரோட கடமையை முடிச்சிட்டாரு. அடுத்து தகப்பனா பொண்ணையும் பார்க்கணும்ல, ஹீரோ பொண்ணுக்கு தானே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தாரு, கண்டிப்பா நான் அவனை பார்க்க வருவோமான்ட்டு. சோ பொண்ணை விட்டுருக்க அந்த கண்ணு தெரியாதவரோட வீட்டுக்கு போய் பொண்ணுகிட்ட ஜாலியா பேசி எல்லாரும் கும்பலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கண்ணு தெரியாதவர் கேக்குறாரு, என்னடா பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விட்டியா, நீ நினைச்சதை முடிச்சிட்டியான்னு. பின்ன நம்ம ஒரு குறி வச்சா அது தப்புமா நண்பா அப்படின்னு ஹீரோ கெத்தா கேட்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.